ஆண்டவர் நம்ம യേശുവിൻ നാമത്തിൽ வாழ்த்துகிறேன். சங்கீதம் 126 சங்கீதம் 5 சொல்லிட்டு, கண்ணீரோடு விதைக்கிறவர் கம்பீரத்தோடு இருப்பார். பல நேரம் நம்முடைய வாழ்க்கையில 2024 பல விஷயத்துக்காக கண்ணீர் வடிச்சோம். நம்ம வடிச்ச பல கண்ணீருக்கு என்ன செய்யும் சொன்னா, சில காலத்துக்கு பதில் வந்திருக்கும், சில காலத்துக்கு பதில் வந்திருக்கு. அப்ப நம்ம ஆண்டு கேட்போம், ஆண்டவரே எனக்கு ஏன் இந்த ப்ரேயர் ரிக்வெஸ்ட் நிறைவேறல, இந்த விஷயத்துக்காக நான் கண்ணீர் வடிக்கிறேனே. அன்பா கர்த்தருடைய பிள்ளையே, நான் சொல்றேன், 2024 நீங்க வடிச்ச கண்ணீருக்கு 2025ஆம் ஆண்டு என் தேவன் உங்களுக்கு பதில் கொடுக்க போகிறார். பைபிள்ல வாசிக்கிறோம், கண்ணீரோட விதைக்கிறவள் கம்பீரத்தோட இருப்பார். பிரசங்கில வாசிக்கிறோம், எல்லாத்துக்கும் ஒரு காலம் உண்டு, ஒரு காலம் உண்டு, சிரிக்க ஒரு காலம் உண்டு. உங்க வாழ்க்கையில அழுகைன்னு ஒண்ணு இருந்துச்சுன்னு சொன்னா நிச்சயமா சந்தோஷம்னு ஒரு காலகட்டம் வச்சிருக்காங்க. ஒரு யோசிக்கலாம், பாஸ்டர் இந்த 2024 ஃபுல்லா என் வாழ்க்கையில கண்ணீர் தான் பாஸ்டர், என் வாழ்க்கையில துக்கம் தான் பாஸ்டர், என் வாழ்க்கையில எழும்ப முடியல, என் கணவோட ரட்சிப்புக்காக நிறைய நாள் ஜெபித்தேன், ஆனா இது நடக்கல பாஸ்டர், என் பிள்ளையோட ரட்சிப்புக்காக ஜெபித்து நிறைய நாள் நான் ஜெபம் பண்ணி நடக்கல, என் பிசினஸ் ஆஸ்வதிக்கப்படல, நான் தனிமையா ஃபீல் பண்றேன்னு சொல்லி பல விஷயத்துக்காக கண்ணீர் வடிச்சிருக்கலாம். நான் சொல்றேன், என் இயேசு நீங்க எந்த அளவு கண்ணீர் வடிச்சிருந்தோ அதுக்கேற்ற பிரதிபலனை கொடுக்க. பைபிள்ல வாசிக்கிறோம், அடுத்த வசனம், அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டே போகிறான். ஒரு விவசாயி விதைக்கிறவன் ஆரம்பத்து விதை தூக்கி சுமந்து கொண்டு போகும்போது கண்ணீரோடு விதைக்கிறான். ஆனா அடுத்த அதே வசனம் சொல்லுகிறது, ஆனாலும் தன் அறுத்த அருகிலே சுமந்து கம்பீரத்தோடு திரும்பும். அவன் கஷ்டப்பட்டு விதைக்கிறான், கண்ணீரோடு விதைக்கிறான். உனக்கு அறுவடை அறுக்கும் போது துக்கமெல்லாம் மாறிடும். நான் சொல்றேன், நீங்க வடிக்கிற கண்ணீருக்கு தேவன் நிச்சயமா பதில் கொடுத்து உங்க வாழ்க்கையை அவ சந்தோஷமாய் மாற்றுவது. ஏன் அப்படின்னா வசனம் சொல்றது, நம்முடைய தேவன் துக்கத்தை சந்தோஷமா மாற்றுவார். பைபிள் சொல்லுது, அவன் துக்கம் நீங்கி சஞ்சலம் நீங்க அவர்களை ஆறுதல் படுத்துவேன் அல்லது சமாதானப்படுத்துவேன் நான் ஆண்டு சொல்லியிருக்கிறாங்க. இதுவரை 2024 பட்ட துக்கம் 2025 பட போறதுல நிச்சயமா கண்ணீருக்கு பதில் உண்டு, ஜெபத்துக்கு பதில் உண்டு. நம்ம ஜெபிக்கலாமா? பரிசுத்த பிதாவே, நிகழ்ச்சி பார்க்க ஒவ்வொருக்கு ஆசீர்வதிப்பா. ஆண்டவரே, நீங்களோட வாழ்க்கை ஜெபத்துக்கு பதில் தருவீங்க, கண்ணீருக்கு பதில் தருவீங்க. ஆண்டவரே, நிகழ்ச்சி பார்க்க ஒவ்வொருக்கு ஆசீர்வதிப்பா. எல்லா தேவை சந்திங்க, அவரோட கண்ணீருக்கெல்லாம் கத்தர் பதில் கொடுத்து கத்தர் ஆசீர்வதிப்பா. ஆண்டவரே, நிகழ்ச்சி பார்க்க ஒவ்வொரு இயேசுவையும் நான் பிளஸ் பண்ணுவேன், ஆசீர்வதிப்பா. அவன் ஜெபத்துக்கு பதில் தருவதற்கு ஆசீர்வதிப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.